ஸ்பெயினோட ஸ்டார் பிளேயர் லமானி யமாலுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக 18 வயசு ஆச்சு. அதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் பர்த்டே பார்ட்டி ஒன்று வச்சிருந்தாரு. இப்போ அதில் பார்த்தோன்னா ஒரு கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். லமானி யமாலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க தான் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் ஃபுட்பால்லன்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட நேஷன் லீக் நடந்தது. அதில் ஃபைனல் கூட பார்த்தோன்னா ஸ்பெயின் வெர்சஸ் போர்ச்சுகல். ஆனால் அவங்க எல்லாருமே போர்ட்ரேட் பண்ண விதமே பார்த்தோன்னா இத்தனைக்கும் யமால் வந்து கேப்டனே இல்லை. ஆனால் எங்கே பார்த்தாலுமே ரொனால்டோ வெர்சஸ் யமால் அப்படின்ற அளவுக்கு தான் போர்ட்ரேட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ அவரோட வளர்ச்சியுமே இருக்கு. அவர் பார்த்தனா ரொம்ப சின்ன வயசுலேயே டெபியூ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுவே அவருக்கு ஒரு ரெக்கார்டாக இருக்கு. லாலிகால பார்சிலோனாக்கு வந்து 15 இயர்லேயே வந்து டெபியூ பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஸ்பெயினில் கூட 16 இயர்லேயே டெபியூ பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் பின்னாடி அந்த ரெக்கார்ட்ஸும் இருக்கு. பையன் வந்து ஆடுறத பார்த்தா தீயா தான் இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கோலெல்லாம் அடிச்சுட்டு கூட ரொனால்டோ செலிப்ரேஷனே பண்ணியிருப்பார். அந்த பிரஸ் முன்னாடிலாம் போயிட்டு ஏறி உட்காந்து இப்படி கை வைக்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த பேலண்டாரில் கூட அவர் வந்து டாப் 10 லிஸ்ட்டில் முடிச்சார். 8th பிளேஸ்ல இருந்து. அதனால அவருக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்த ஜூலை 13 வந்து அவர் 18th பர்த்டே வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பர்த்டே பார்ட்டியே பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்குன்னா ஜூலை 13 அவர் பர்த்டே. ஜூலை 14 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவர் ஒரு 2 பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அவர் எப்போவுமே சொல்லுவார், இந்த மாதிரி எங்கள் கிராண்ட்மா தான் என்னை பார்த்துக்கிறாங்க, நான் என் கிராண்ட்மாவை தான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி. அதனால ஃபேமிலிக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இந்த 14ஆம் தேதி சண்டே வந்து ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா ஆர்-ரேட்டட் பர்த்டே செலிப்ரேஷன் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பார்ட்டியில் இருந்தது அப்படின்ற மாதிரி. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டி வந்து ரொம்ப சிம்பிளான பார்ட்டி. இது நம்ம வீட்டிலலாம் கூட பண்ணுவோம். நம்ம ஃபேமிலிலாம் இருக்கும் போது பர்த்டே வந்து சிம்பிளாக பண்ணிட்டு வந்துருங்கடா அப்படின்ற மாதிரி தனியாக பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டி வந்து அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப சிம்பிளாக கேக்கெல்லாம் வெட்டி அவங்க பாட்டிக்கெலாம் ஊட்டி விட்டு அவங்க பாட்டி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரைவேட் ஜெட்லாம் வந்து இறங்குது. எல்லாம் ஏறுறது எல்லாம் பார்த்தா ஸ்பீடு, ஹாலாண்டு அந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ் தான் ஏறுறாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சீக்ரெட்டான பார்ட்டின்னு வர சொல்கிறாங்க. ஃபோன்ஸ்லாம் அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு பார்த்தோன்னா ஒரு தீம் செட் பண்ணியிருக்காங்களாம். கேங்ஸ்டர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒரு ட்ரெஸ்ஸே பார்த்தோன்னா ஒரு ஒயிட் கோட்டு, ஒரு ஒயிட் பேண்ட்டு, கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு நல்ல பெரிய செயின்லாம் போட்டு கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாஃபியா தீமாக தான் இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட அவர் இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு. பார்த்தாலே நமக்கு ஒரு காட்ஃபாதர் பார்க்குற மாதிரி தான். ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு அந்த கேக்குமே ஒரு மாதிரி கன்னெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு கேங்ஸ்டர் தீமில் தான் கொண்டாடி இருக்காங்க. இதுக்கு வந்து சொன்ன மாதிரி ஒரு 250 கெஸ்ட் கிட்ட வந்திருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், மியூசிக் ஸ்டார்ஸ், இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல்ஸில் இருக்கவங்கள மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு சீக்ரெட் லொக்கேஷன்லேருந்து தான் கூப்பிட்டுருந்தாங்களாம். அது எங்கன்னு கூட பர்த்டே முன்னாடி வரைக்கும் தெரியல. இப்போதான் நியூஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சிட்டு வருது. அது ஏதோ ஒரு பார்சிலோனால ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு பிரைவேட் எஸ்டேட்டில் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி. இந்த பர்த்டேல கூட பார்த்தோன்னா ஃபோன்ஸ்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நடக்கிற எல்லா ஈவெண்ட்லையுமே இந்த ஃபோன் அலௌடு இல்லைன்ற மாதிரி கான்செப்ட் வந்துச்சு. இந்த நயன்தாரா வெட்டிங்கில் கூட அப்படி தான் வரவங்களாம் ஃபோனை வந்து அந்த ரிசப்ஷனில் வந்து வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இவர் பர்த்டேலையும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் பர்த்டேல ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு கேர்ள்ஸ்லாம் வந்து அவங்க கூட பாய்ஸ் வரக்கூடாதுன்ற மாதிரியும் ஒரு ரூல் இருந்ததுன்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இவர் பர்த்டேக்கு கேர்ள்ஸ் எல்லாம் கூட இறக்கியிருக்காரு போல. கிளாடியோ கிளாவோன்னு ஒரு ஸ்பானிஷ் மாடலாம். அவங்க ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொன்னாங்க, இந்த மாதிரி யமால் பர்த்டேக்கு வந்து இன்விடேஷன் மாதிரி வந்தது. எங்களுக்கு வந்து 10K to 20K யூரோஸ் வரைக்கும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேர்ள்ஸையும் என்னை கூப்பிட்டு வர சொன்னார். பிளாண்ட் ஹேர் இருக்க கேர்ள்ஸ் வேணும், அதை கூட விட்டுடலாம், ஆனால் பிரஸ்ட் டைமென்ஷன் கூட இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவர் என்னமோ பெருசாக பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இன்டர்வியூலையுமே சொல்லியிருந்தாங்க. யமால் என்னதான் சின்ன வயசு பையனாக இருந்தாலும் பண்ணுறதெல்லாம் சேட்டை பிடிச்ச வேலை தான். இவர் வந்து 18 வயசு கூட ஆகல, 17 வயசு தான் ஆகுது. அவர் கூட சுற்றுற பொண்ணெல்லாம் பார்த்தா 36 வயசு, 38 வயசு அந்த மாதிரி பொண்ணு கூட சுற்றி இருந்தார். அது ஒரு பெரிய கேஸ் ஆச்சு ரீசெண்டாக. அந்த லேடி மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மைனர் பையன் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. பையன் ஒரு வழியாக 18 வந்துட்டான். பொதுவாக இந்த மாதிரி ஹாலிவுட் பார்ட்டினாலே பயங்கர க்ரேஸியாக இருக்கும். அதுவும் பையன் வந்து 18th பர்த்டேனால ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு கேர்ள்ஸ் எல்லாரையும் பிரஸ்ட் சைஸ் எல்லாருக்கும் ஒரே சைஸ் இருக்க மாதிரி வர வச்சிருக்காரு. என்னென்னமோ பண்ணியிருக்காரு. அதனால தான் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க போல். எங்கேயாவது லீக் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த பர்த்டேல இவ்வளோ விஷயம் நடந்தது. அது எதுவுமே பிரச்சனை ஆகல. என்ன கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா இந்த பார்ட்டியில் பார்த்தோன்னா டிராப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. டிராப்ஸ்னா இந்த குள்ளமாக இருப்பாங்களே அவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்றப்ப தான் அது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. என்னன்னா இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த டிராப்ஸை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்களா. அவங்க பார்ட்டியில் தூக்கி போட்டு விளையாடுறது, அவங்கள வந்து ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள வந்து கிண்டல்
பண்ணுறது, அவங்கள வச்சு அந்த ஈவெண்ட்டில் ஃபன்னியாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி உள்ளே நடந்திருக்கு. அதனால தான் வந்து இப்போ இது வந்து கேஸாக இருக்குது. இந்த இமேஜஸ்லாம் கூட கொஞ்சம் லீக் ஆயிருக்கு. அந்த டிராப்ஸ் பீப்புளெலாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த பார்ட்டி முடிச்சுட்டு காரில் ஏறுற மாதிரி, அதனால தான் இந்த இஷ்யூ வந்து வெளியாயிருக்கு. இந்த மாதிரி ஹாலிவுட் பார்ட்டியில் இந்த டிராப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லலாம் வேற லெவலில் நிறைய பேர் பார்ட்டி பண்ணுறாங்க. அது ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த டான் பெல்ஜேரியன் வந்து பயங்கரமாக பண்ணுவார். அவர் பார்ட்டிலாம் பயங்கரமாக இருக்கும். 30 பசங்க 300 பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய செலிபிரிட்டிஸ் சிங்கர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ வந்து இந்த பில்லோ டாக் பாட்காஸ்டோட ராயன் ஒருத்தர் இருக்காரு. அவரு பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாட்காஸ்ட்ல எல்லாமே இந்த அடல்ட் ஸ்டார் தான் வருவாங்க. அவங்களெல்லாம் வச்சு பார்ட்டி பண்ணுவாரு. பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க. அந்த பார்ட்டிலாம் முக்கியமா இந்த டார்க்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா தட்டுல கொக்கைன்லாம் இருக்கும். ஒருத்தவங்க ஸ்னிப் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்ட்டிலாம் ரொம்ப கிரேசியாவே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மாதிரி விஷயம் தான் மேபி இவர் பர்த்டேஸ்லையும் நடந்திருக்குன்றனால இந்த டிராஃப்ட்க்குலாம் ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஏடிஇ. அவங்க வந்து இப்போ யமால் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ண வச்சுருக்கீங்க, அது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு லீகலாக ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண டிராஃப்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் மங்கி இல்லை அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ண, நாங்கள் வந்து ஜாலியாக தான் எங்கள் வேலையை பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட வேலையை நாங்கள் லவ் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட வேலை என்னென்னா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தோம், டான்ஸ் ஆடி என்டர்டெயின் பண்ணோம், அப்புறம் சில மேஜிக் ஸ்டப்ஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த அசோசியேஷன் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை. இந்த அசோசியேஷன் வந்து எங்களை எங்கள் வேலையே செய்ய விட மாட்டேங்குது, இவங்க வந்து எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் வந்து அந்த பேப்பராச்சி கல்ச்சர்லாம் வேற ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஒரு ஆர் ரேட்டட் பார்ட்டி பண்ணுறவன் கொஞ்சம் உஷாராக தான் இருப்பான். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த என்டிஏ நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சைன் வாங்கிட்டு தான் அந்த பார்ட்டியில் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஃபோன்லாம் வேறு எடுத்துட்டாங்க. வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்க மேலே கேஸ் போகிறதுக்கு. ஆல்ரெடி என்டிஏ சைன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்கள கேட்டால் கூட அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலன்ட்டு போயிட்டே இருப்பானுங்க. எந்த ஃபோட்டோஸும் இல்லை, எவிடன்ஸும் இல்லை. அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்பெயின் கவர்மெண்ட் வந்து இதை விசாரிக்க போகிறாங்க, உண்மையிலே அந்த மாதிரி ஈவெண்ட்டில் நடந்ததா இல்லையான்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை. ஏன்னா பையன் வந்து இப்போ பார்த்தோன்னா ப்ராக்டிஸ்க்கு போயிட்டான். அதனால் இவங்க சைடில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் பர்த்டே முடிஞ்சு அது ஒரு வாரம் ஆக போகுது. அதனால் இந்த இஷ்யூ ஒன்றும் பெருசாக அவரை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. இங்கே ஒரு பக்கம் அவர் பர்த்டே கான்ட்ரவர்சி போயிருந்தாலும், ஆனால் லமானி யமாலுக்கு இப்போ பர்த்டே கிஃப்ட் மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்க போகுது. என்னன்னா பார்சிலோனாவில் அந்த நம்பர் 10 மெஸ்ஸியோட ஜெர்சி நம்பர் 10 வந்து இவருக்கு இந்த சீசன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 2025 to 2026 வந்து அந்த நம்பர் 10 ஜெர்சி வந்து லமானி யமாலுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட இந்த 19 நம்பர் தான் எனக்கு லக்கு, நான் இதிலே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த 10 வேணாம், 10 வந்து அன்சு ஃபட்டேயை வச்சுக்கிட்டோம். ஏன்னா அவர் தான் மெஸ்ஸி போனதுக்கப்புறம் அந்த 10 வந்து பார்சிலோனாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரே அதை கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்சிலோனா வந்து இந்த ஜெர்சி 10 யமாலுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அந்த பிளேயரை விட அந்த 10ன்றது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ப்ரமோஷன் தான் அவங்களுக்கு. இப்போ ஜெர்சி வந்து சேல் போனாலும் நிறைய பேர் வந்து மெஸ்ஸி ஜெர்சி தான் வாங்குவாங்க. பார்சிலோனாவில் அவ்வளோ பிளேயர்ஸ் இருந்தாலும் எந்த ஜெர்சி விலை போகுமோ அந்த ஜெர்சியை தான் எல்லாருமே வாங்குவாங்க. கண்டிப்பாக அந்த 10ன்ற நம்பர் ஒரு ஸ்டார் பிளேயர் கிட்ட இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து மவுஸாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபுட்பால்லலாம் வந்து இந்த லெஜெண்டரி ஜெர்சி நம்பரை வந்து அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ரொனால்டோ வந்து ஸ்டார்டிங்கில் 28 தான் அவருக்கு வேணும்னாங்க. ஆனால் பெக்கமோட ஜெர்சி நம்பர் 7 வந்து ஃபர்குசன் வந்து இனிமேல் நீ தான் இதை எடுத்துக்கணும்னு சொல்லி ரொனால்டோ கொடுத்தாங்க. இப்போ வரைக்குமே ரொனால்டோ 7 தான் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. மேபி ரொனால்டோ ரிட்டையர் ஆனால் கூட அந்த 7 வந்து அடுத்த பிளேயருக்கு தான் போகுமே தவிர அது அப்படியே ஸ்டாப் ஆகாது. ஆனால் கிரிக்கெட்டில் அப்படி இல்லை. கிரிக்கெட்லலாம் பார்த்தோன்னா இப்போ டெண்டுல்கர்லாம் கூட அந்த 10 வந்து ஸ்டாப் பண்ணுறங்க, அப்போ தான் டெண்டுல்கருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தோனியோட 7 கூட வந்து ஸ்டாப் பண்ணுங்க, விராட் கோலி 18 ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஜெர்சி நம்பர்லாம் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட தோனி வந்து அந்த கேப்டன் கூல்ன்ற நேமு கூட ட்ரேட்மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட்டில் வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் ஃபுட்பாலில் வந்து அந்த லெகசி கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்படியே ஒரு நம்பராக ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் புதுசாக வர பிளேயர்ஸ்க்கு நம்பரே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கு. யமால் வந்து இப்போ கரியர் உச்சத்தில் இருக்காருன்னே சொல்லலாம். அவர் நினச்சிருப்பார் ஒரு 18th பர்த்டே நான் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் அதெல்லாம் வந்து இவரோட கரியரை அஃபெக்ட் பண்ணுமான்னு தெரில. மேபி அவர் கரியர் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் இந்த ஆர் ரேட்டட் பர்த்டே பார்ட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வைல்டஸ்ட் பர்த்டே பார்ட்டிஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.